friends, welcome to Spicy Hand. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா எங்க வீட்ல நடந்த ஒரு மெஹந்தி ஃபங்க்ஷன் தான் இந்த vlogல ஷேர் பண்ண போறேங்க. நான் லாஸ்ட் vlogலயே சொல்லியிருந்தேன் எங்க ஃபேமிலில வந்து ஒரு க்ளோஸ் ரிலேஷனோட மேரேஜ் வருது அப்படினு சொல்லிட்டு நான் silk saree எல்லாம் வாங்க போனதெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த மேரேஜ்ல நடந்த ஒரு குட்டி மெஹந்தி ஃபங்க்ஷன் தான் வந்து நான் ஷேர் பண்ண போறேன். ஆக்சுவலா மெஹந்தி ஃபங்க்ஷன்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரீ பிளான்ட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரைடுக்கு வந்து மெஹந்தி போடுறதுக்காக வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க எக்ஸ்ட்ரா வந்து எங்க வீட்ல வந்து நிறைய கசின்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கறனால இன்னொருத்தவங்க வந்து எக்ஸ்ட்ரா வர வச்சோம்னு வச்சுக்கலாம். அவ்வளவுதான். ரொம்ப ஃபன்னா வந்து எப்படி வந்து நாங்க மெஹந்தி போட்டு எப்படி கலாச்சிட்டு இருந்தோம் அப்படின்றது எல்லாமே தான் இந்த vlogல இருக்க போகுது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து 2-3 சொந்தங்கள் வந்து ஜாஸ்தியா வந்தாவே அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷங்களும் சிரிப்பும் வந்து நிறைஞ்சிருக்கும். ஆனா அன்னைக்கு அக்கா வீட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா சொந்தங்களும் சிரிப்பும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாவே இருந்தது. அந்த கலகலப்பான விஷயங்கள் எல்லாமே வந்து நான் ரொம்ப வந்து ஷார்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் எடுக்கும்போது வீடியோ எடுக்கும்போது ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு நினச்சேங்க. ஆக்சுவலாக எடிட்டிங் உள்ளே கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் கிட்ட இருந்தது. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் vlog-ஆ வந்து உங்களுக்கு சுருக்கி கொடுத்துருக்கேன். நாங்கள் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக் வந்து புக் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா மெஹந்தி ஃபங்க்ஷனும் வந்து எங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக மெஹந்தி போட வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நாள் கழிச்சு வர மாதிரி வந்து புக் பண்ணியிருந்தோங்க. அவங்க வந்து சொல்லாமல் வந்து கரெக்டாக ஒரு 1 hour முன்னாடி வந்து கால் பண்ணிவிட்டு நாங்கள் இன்றைக்கே வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து திடுதிப்புன்னு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அதனால் நாங்கள் ஃபோட்டோகிராஃபிக்கும் சொல்ல முடியல, பெருசாக ட்ரெஸ்அப்லாம் எதுவும் பண்ண முடியலங்க. ஜஸ்ட் வந்து வீட்டில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரியே வந்து vlog நான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும் இந்த vlog. சரி வாங்க இப்போ vlog பார்க்கலாம். நான் அக்கா வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறதுலேருந்து எனக்கு வந்து vlog வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு கல்யாண வீடு அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த பந்தல் போடுறப்பவே வந்து அந்த வைப் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். அது கூடவே இந்த மாதிரி சீரியல் பல்ப்லாம் போட்டாங்க அப்படின்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். மதியம் வந்து இன்னைக்கு பட்னி சாத விருந்து வந்து முடிஞ்சதுங்க. அப்போ வந்து என்னால் vlog வந்து நான் எடுக்க முடியல. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ரிலேஷனுமே இங்கே தான் இருந்தாங்க. நான் மட்டும் ஒரு சின்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். இப்போ வந்து பிரைட்க்கு வந்து மெஹந்தி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா பாப்பாவுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மணி நேரம் கிட்ட ஆகும் அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் வந்து அவளுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து மெஹந்திக்கு வந்து கை காட்டுறதும் கஷ்டம் தான், போடுறவங்களுக்கும் கஷ்டம். ஏன்னா வந்து ரொம்ப டிசைன்ஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப மைன்யூட்டா இருந்தது. அது ரொம்ப அழகா போட்டிருந்தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் மால்ல வந்து ரெகுலரா வந்து போடுறவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ப்ரைஸ்மே எங்களுக்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுளா இருந்த மாதிரி இருந்தது. பாப்பாவுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிட்ட வந்து வாங்கியிருந்தாங்க. பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிட்ட வந்திருந்தது. இதே நம்ம ஒரு போர்ட்ரைட் டிசைன்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுங்க. ஆனால் நிறைய பார்கெயின் பண்ணி நிறைய வந்து குறைச்சாங்க. அது வந்து உண்மை. காலையில பாத்தீங்கன்னா அழகா வந்து சாரி கட்டி அவ சாரியுமே ரொம்ப அழகா இருந்தது. பட் நான் வந்து vlog எடுக்க வந்து மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப திடுதிப்புன்னு உள்ள வந்ததுனால அவளால வேற எந்த ட்ரெஸ்ஸுமே சேஞ்ச் பண்ண முடியல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்துட்டோம். எல்லாம் வீட்டுல எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் உட்காந்துருக்கோம். பாப்பா அவளோட கசின்ஸ் எல்லாருமே உட்காந்து போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கைக்கு வந்து முடிச்சாச்சுங்க. அடுத்து ஹேண்ட்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அக்கா சேலம்ல ரிலையன்ஸ் மால் இருக்காங்க. இவங்க எனக்கு வந்து இவங்க என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் மாமியாரோட சொந்த அண்ணா பொண்ணு. இவங்களோட பொண்ணுக்கு தான் இப்போ மேரேஜ். அந்த வகையிலேயே சொந்தம். அதே மாதிரி என்னோட அப்பா வழியிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் வச்சுக்கோங்களேன். அதனால வந்து எல்லா ஃபங்க்ஷன் எல்லா டைம்லயும் வந்து எங்களுக்கு அங்கேயே இந்த மாதிரி ஒரு 4 நாள் கிட்ட பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமா பயங்கர ஃபன்னா எங்களுக்கு போச்சு. இப்ப அக்காவை தான் வந்து உட்காந்து கலாச்சிட்டு இருக்கோங்க. நான் ஏற்கனவே உங்களோட நிச்சயதார்த்த வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுல வந்து மாப்பிள்ளை பொண்ணு எல்லாருமே இருப்பாங்க. உள்ள உட்காந்துக்கலாம்க்கா. இங்க பேசணும்னு வச்சுக்கோங்க. எங்க சவுண்ட் வேற ஈஸியா ஆச்சு. இல்ல என்ன சொன்ன சொல்லு. அவன் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். நீ அழகா இருந்தேன்னு சொல்லிட்டு அவன் நிச்சயதார்த்தத்துல உன்னை வந்து அதிகமா காட்டாம இருக்கான். உன்னதான் வந்து நிறைய பேர் வந்து பொண்ணோட அக்கா மாதிரி இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு திங்கள் புகழ்ந்து ஒரு திங்கள் ஈழ்ச்சி பண்ணக்கூடாது. சரியா? இல்ல இவளே காசு கொடுத்து 10 பேருக்கு கமெண்ட் போட வச்சா. அதுல வந்து 2 பேர் தான் போட்டாங்க. காசே கொடுக்கல. சத்தியமா காசு கொடுக்கல. கமெண்ட் போடலே வதான் வேற அக்கவுண்ட்ல. நிறைய பேர் அன்னைக்கு கூட ஃபோன் பண்ணி அக்கா நீங்க இருந்தீங்க நான் பார்த்தேன். அவங்க ஸ்பைசி கேன் வந்து நான் பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னாங்களா? ஆனா நீங்க வந்து உங்களை வந்து கொஞ்சமாவது கவர் பண்ணி இருந்தாங்க. அடுத்த ஃபங்க்ஷன்ல வந்து ரொம்ப அதிகமா நான் மருதணி அடிச்சிட்டு இருந்தேன். நான் மருதணி வைக்கிறேன். எனக்கு அதுதான் அழகு.
என்ன ஒரு டியூப்ளெக்ஸ் இல்ல வைக்குதா ஒரு டியூப்ளெக்ஸ் இல்ல வைக்குதா மேக்கப் செல்லக்குட்டி எடுக்கலாம் அங்க ஓடுற செல்லக்குட்டியை எடுக்கலாம் சித்து செல்லக்குட்டியை வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்கீங்கம்மா வீடியோ தான் ஆன் பண்ணிருக்கேன் சரி கொடுங்க அப்படியே நம்ம எடுக்கிறேன் அவனுங்களா வரேன் கொடுங்க நம்புறேன் வரேன் போறோம் வரேன் போ மாமா இங்க முடிச்சிட்டு வந்தறேன் அண்ணா யார் முடியற இந்த பின்னாடி இருக்குமா காலுக்கு இருக்குன்னா போ போடிமா இதே நார்மல் vlog அப்படின்னா நான் மட்டுமே வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் கொஞ்ச நேரம் எடுத்தேன், அப்புறம் அக்கா கொஞ்ச நேரம் எடுத்தாங்க, நிதிஷ் கொஞ்ச நேரம் எடுத்தான், அப்புறம் என் தம்பி கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ண, அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து எடுத்த ஒரு கோர்வையான வீடியோ தான் இது. இவங்க எல்லாம் உள்ள வேலை இல்லை அப்படின்னாலும் ஜாலியா வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. குழந்தைங்களை பத்தி சொல்லவே தேவையில்லைங்க. நைட்டு 12 மணி வரைக்கும் இதே எந்தோட அவங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. பாப்பாவோட கையில பாத்தீங்கன்னா உள் கைக்கு வந்து போட்டாங்க. இப்ப வந்து காலுக்கு வந்து போட்டுட்டு இருக்காங்க. காலுக்கு போடுறது வந்து ட்ரை ஆகிற அந்த சமயத்துல வந்து கையில வந்து பேக் சைடு வந்து அவங்க போட்டு விட்டுருவாங்க. ஆனா ரொம்ப பொறுமையா வந்து போட்டு விட்டாங்க. உண்மையில சொல்லணும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ தெளிவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கை நடுக்கங்கள்லாம் இருந்ததுன்னு நமக்கு டிசைன்லயே தெரியும். அந்த மாதிரிலாம் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. இங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிந்தியே தெரியாம அவரை போட்டு கலாச்சிட்டு வந்து சும்மாவே பார்கெயின் பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன் பையா பையான்னு கூப்பிட்டுட்டு, அதுல வேற வந்து இவங்க வந்து யூடியூபர், அதனால வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து ரெடக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு கலாச்சிட்டு மொத்தத்துல வந்து பயங்கர ஃபன்னா தாங்க போயிட்டு இருந்தது. பிரைடை தவிர பாத்தீங்கன்னா கூட இருக்கவங்க எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா ஒரு 15 பேர் கிட்ட இருந்தாங்க. அவ்வளவு பேருமே நாங்க வந்து மெஹந்தி போட்டுட்டோம். இப்போ ஓரளவுக்கு வந்து ட்ரை ஆயிடுச்சு. அதனால வந்து இப்போ பேக் சைடு வந்து அடுத்தது போட ஆரம்பிப்பாங்க. இப்போ பாப்பாவோட ஃப்ரெண்ட் வந்து போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் கசின்ஸ் எல்லாமே வந்து முன்னாடி கைக்கு மட்டும் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது காஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உள் கைக்கு போடுறதுக்காக அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் காலையில போடுற ஸ்டட் நல்லா இருந்தது. அதையும் உங்க அக்கா வந்து எடுக்க வேண்டாம். நான் அவளை கூட்டிட்டு போனேன்னா அப்புறம் அவ ரேஞ்சிங் தான் பாப்பா. அவளை கூட்டிட்டு போய் ஒன்று எடுக்க பாருங்க. உட்காரலாம் வந்து मोटा बड़ा बड़ा से बड़ा பாப்பாவுக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனலான மெஹந்தி வந்து சொல்லியிருந்தோம். எங்களுக்கு வந்து அரபிக் டிசைன் வந்து போதும், ஜஸ்ட் வந்து கையில வந்து ஃபில் பண்ண மாதிரி எங்களுக்கு வந்து போட்டு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோங்க. ஏன்னா இதுக்கே பாத்தீங்கன்னா நாங்க வந்து போட்டுட்டோம் பாத்தீங்களா, ஒருத்தர் போட்டுட்டு வந்து 500 rupees கிட்ட வந்து சார்ஜ் வந்து சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் ஃபைனலா பார்கெயின் பண்ணி நிறையவே குறைச்சாங்க. எங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சது அப்படின்னா நாங்க ஃபர்ஸ்டே வந்து நாங்க ட்ரெடிஷனல் மெஹந்திக்கே வந்து போயிருப்போங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவ்வளவு குறைப்பாங்க அப்படின்னு நாங்க நினைக்கவே இல்லை. ஓகேவா இருந்தது. எங்களுக்கு வந்து பிரைஸ் வந்து உண்மையுமே ரொம்ப ரீசனபிளா தெரிஞ்சதுங்க. என்ன வச்சுதான் வந்து அங்க பெரிய அங்க டாக்கே வந்து போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து குறைச்சிக்கோங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயா ப்ரொமோஷன் பண்ணி தரோம், என்னென்ன சொல்லி கலாச்சாங்கிறீங்க. அவங்க வந்து ஹிந்தி தெரியாமே வந்து ஹிந்தியில பேசி ப்ளீஸ் டோன்ட் கில் ஹிந்தி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக போய் லைனில் உட்காந்துட்டாங்க. ஏங்கக்கா சாப்பாடு வேண்டாம், அக்கா சாப்பிட்டா கூட பசிக்குதுங்க.
கடைசியான எல்லாரும் ஒண்ணா நின்று காமிச்சு மாப்பிட்ட மாதிரி போட்டோ எடுத்துக்கலாம். நாங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்க இந்த கேப்ல பாத்தீங்கன்னா நம்ம சித்துக்குட்டி வந்து மெஹந்தி வந்து போட்டுட்டு இருக்காங்க. சித்துவுக்கு வந்து நார்மலாவே பாத்தீங்கன்னா நான் வீட்டுல வந்து மெஹந்தி கோன் தான் வச்சிருந்தேன்னா எனக்கு அம்மா போட்டுவிடுங்கன்னு கேட்பான். இன்னைக்கு வந்து சொல்லவே தேவையில்லைங்க, ஏன்னா இவ்வளவு பேர் போட்டிருக்கும் போது கண்டிப்பா அவனும் போட்டுக்கிறேன் அப்படின்னு வந்து நின்னுட்டான். சித்தி இன்னும் குட்டி இது கையில் என்ன வச்சுக்கிட்ட? இப்போ நாங்கெல்லாம் வந்து மெஹந்தி போட்டு முடிச்சிட்டோங்க. இப்போ வந்து அக்கா வந்து மெஹந்தி போடுறான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா மணி 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. குழந்தைங்களும் வந்து மெஹந்தி எல்லாம் போட்டுட்டாங்க. அவங்களாம் ஒரு சில பேர் தூங்க போயிட்டாங்க, ஒரு சில பேர் இன்னும் பசிக்குதுன்னு சொல்லி இப்போ சாப்பிட போயிருக்காங்க. இதுல கண்டுபிடிச்சிருவாங்க சிபி அக்கா ஒரே டிசைன். ஆமால சிபிக்கும் ஒரு கைக்கு அவங்க கேட்டு இந்த டிசைன் நல்லா இருக்கு. ஓகே போட்டோ எனக்கு இது நல்லா தானே தெரியும் விடுறி வீடியோல மெஹந்தி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் அக்கா வீட்டுல இருந்து கிளம்பிட்டேன். என்னோட சிஸ்டர்லாம் இங்கேயே ஸ்டே பண்ணாங்க. இப்படிதான் எங்களோட மெஹந்தி ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சதுங்க. இந்த vlog நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த vlog முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா சிரிப்புகளும் சந்தோஷங்களும் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நான் நெக்ஸ்ட் vlogல வந்து நான் என்ன சில்க் சாரி வந்து வாங்கினேன், என்ன ப்ளவுஸ் வந்து நான் எப்படி வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயங்களும் நான் ஷேர் பண்ணுறேன். அது கூடவே வந்து நான் வந்து என்ன ஜுவல் வந்து பேர் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். ஜுவல் அப்படின்னா கோல்டு ஜுவல்லாம் இல்லைங்க. நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் ஸ்டோர்லேருந்து நான் கொஞ்சம் ஜுவல்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். அக்காவுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கியிருக்கேன். அதெல்லாமே நான் நெக்ஸ்ட் vlogல நான் காட்டுறேன். அதே மாதிரி அக்காவோட ப்ளவுஸோட ஒர்க்லாம் என்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே நான் நெக்ஸ்ட் vlogல உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த வீடியோதோட முடிச்சுக்கலாம். வேறு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.